விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு இணையாகவோ சிபிஐ சிபிஎம்முக்கு இணையாகவோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து காங்கிரஸ் கட்சி கூட செயல்படலை. ஆன்டி பிஜேபியா நான் சொல்கிறேன். ஆமாம். அப்போ இந்த அளவுக்கு வந்து செயல்படக்கூடிய கட்சிகளுக்கு நீங்கள் முன்னாடியே சீட்டை ஒதுக்கி இருக்கணுமா, அவங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணுமா, இல்லை இவங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிறீங்க அப்படின்னு இவங்கள்ட்ட டிமாண்ட் பண்ணணுமா? சண்முகமாக இருக்கட்டும், அந்த கட்சி கட்டமைப்பாக இருக்கட்டும், அடித்தட்டு மக்களுடைய உரிமைகளுக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து நின்றுட்டு இருக்கிறவங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அப்படிதான். இதில் கொடுமை என்னன்னா, இவங்க ரெண்டு பேரும் வாங்காத அடி இல்லை. எல்லா ஊடகங்கள் மத்தியிலையும் ஊடகத்தினர் மத்தியிலையும் இப்படி போயிட்டீங்களே, இப்படி ஆயிட்டீங்களே இப்படி அப்படின்னு பேசிட்டு எல்லா பிஜேபிக்கு எதிரான சித்தாந்தத்தை வலிமையாக பேசக்கூடிய கட்சி திமுக கூட்டணியில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய வாய்ஸை குறைக்கிறது, அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸை குறைக்கிறது. சனாதன எதிர்ப்பு மாநாடு அப்படிங்கிறது இடதுசாரிகள் தானே போட்டாங்க. அந்த மேடை தானே ஐயா உதயநிதி எப்படி பேசினாரு? திமுக போட மேடையாது கிடையாது. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கங்கிறது இடதுசாரி அமைப்பு, அது திமுக அமைப்பே கிடையாது. அதே போல பிசிகாவின் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சனாதன எரிப்பு போராட்டம் நடத்தினாரு. அது யார் பண்ணியிருக்க வேண்டிய வேலை? திகா பண்ணியிருக்க வேலை, தாப்பத்திகா பண்ண வேண்டிய வேலை. தமிழக வாழ்வுரிமை கட்சி பை நேச்சரா அவங்க வந்து பிஜேபி எதிர்க்கிறாங்க. ஒரு ப்ரிடாமினன்ட் ஃபோர்ஸா இருக்கிறாங்க. அவர் பெரியார், அம்பேத்கர், பிரபாகரன் எல்லார பத்தி தான் பேசுறாரு. ஏன் வேல்முருகனை வந்து உங்களால் எடுத்துக்க முடியல? நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கவிப்பிரியா. இப்போ ஒரு 2 நாட்களாக பார்த்தோம் அப்படின்னா உங்கள் மீது ஒரு சில விமர்சனங்கள் வர்றதை சமூக வலைத்தளங்களில் பார்க்க முடியுது. இதற்கான விளக்கத்தை உங்களால் கொடுக்க முடியுமா? இல்லை, நம்ம வந்து நிறைய பேர் எல்லாருக்குமே அவங்களோட கருத்து சுதந்திரம் இருக்குது. எல்லாரும் அவங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுவாங்க. ஒரு இஷ்யூ மேலே அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒன்று பேசுவாங்க. எனக்கு நீங்கள் இதை கேட்கும்போது யாருடைய பதில் ஞாபகத்துக்கு வருதுன்னா, ரீசெண்டாக நடந்ததுனால சொல்கிறேன். திரு ஆதவர்ஜன் அவர்கள் கூட சொல்லிட்டு இருந்தார், இந்த மாதிரி ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து திமுக பயந்து வந்து இந்த மாதிரி அரசியலுக்கே வரல, விலகிட்டாரு அப்படின்ட்டு. அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னாலும் ஞாபகம் இருக்கான்னு தெரில. உங்களுக்கு சொல்லியிருப்பாரு, உங்களுக்கு தெரியும். காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும்னு பேசியிருப்பார். ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருந்தாரு. அதுவே என்னுடைய இந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கும் நான் பதிலாக வந்து சொல்லிடுறேன். காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும். யாருக்கு சொல்லணுமோ சொல்லும். அந்த பதிலை நம்ம அப்படியே விட்டுறலாம். ஸோ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாமே கவிப்பிரியா. சரி, தற்கால அரசியலை பற்றி போயிடலாம். இன்னும் சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு 30 நாட்கள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். திமுக கூட்டணி சார்பாக தொகுதி பங்கீடு ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. 3 கட்சிகளுக்கு முடிந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் வேட்பாளர் தேர்வு நடந்துட்டுருக்கு. இதற்கு நடுவில் வந்து சிபிஐக்கு 5 தொகுதிகள் வந்து கொடுத்துட்டாங்க. சிபிஎம் வந்து முரண்டு பிடிக்கிறாங்க, இல்லை எங்களுக்கு அதிக தொகுதிகள் தான் வேணும். தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்க திமுக முன்வந்ததா சொல்லப்படுது. அப்படி அவங்களுக்கு 10 தொகுதிகள் கொடுக்கும்போது நாங்கள் வந்து பாசிச பாஜகவுக்கு எதிர்முனையில் நின்றுட்டுருக்கோம். விசிகாவுக்கும் எங்களுக்கும் வந்து கம்மியான தொகுதிகள் வந்து திமுக வந்து ஒதுக்குறதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு ஒரு பக்கம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பர்செப்ஷன் வரல அவங்க வந்து முன்னணியில் இருக்கிறாங்கன்னு நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஏன்னா திமுக, காங்கிரஸ், பிசிகா, சிபிஐ, சிபிஎம், மக்கள் நீதி மையம் அப்படின்னு எல்லாரையும் வச்சு, அதான் நம்ம போன முறை கூட பேசியிருந்தோமே, அறிவாலயம் பக்கம் போனாலே துண்டை தூக்கி போட்டு வாங்க கூட்டணிக்குன்னு கூப்பிட்டுக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க ஒரு மோடில் இருக்கிறாங்க. ஆனால் இதுவே அவங்களுக்கு இப்போ எப்படி பலவீனமாக ஒரு நேரத்துலையும் மாறிட்டு வருதுன்னு பாருங்கள். திமுக அலையன்ஸுக்குள்ள எல்லாரும் தொடர்ச்சியாக பயணிக்கிறதுல கொள்கை ரீதியாக யார் பயணிக்கிறா நீங்கள் சொல்லுங்கள்? இடதுசாரி கட்சிகள் சிபிஐ, சிபிஎம், விசிக ஒரு பக்கம், காங்கிரஸ் சேர்த்துக்கோங்க, பயணிக்கிறதுல சேர்த்துக்கோங்க. பட் வேலை ஒரு களப்பணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு இணையாகவோ சிபிஐ சிபிஎம்முக்கு இணையாகவோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து காங்கிரஸ் கட்சி கூட செயல்படலை. ஆன்டி பிஜேபியா நான் சொல்கிறேன். ஆமாம். அப்போ இந்த அளவுக்கு வந்து செயல்படக்கூடிய கட்சிகளுக்கு நீங்கள் முன்னாடியே சீட்டை ஒதுக்கி இருக்கணுமா, அவங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணுமா,
இல்லை இவங்களுக்காக நீங்க கொஞ்சம் குறைச்சிக்கிறீங்க அப்படின்னு இவங்கள்ட்ட டிமாண்ட் பண்ணணுமா? விடுதலை சிறுத்தைகள் கட்சி தெள்ள தெளிவாக இரட்டை இலக்கத்துல வாங்குவதற்கான சாத்தியக்கூறு இருக்கிற ஒரு கட்சி. ஆமா. அந்த கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் தொல் திருமாவளவன் என்ன போடுறாங்க, இன்னைக்கு ஒரு வீடியோ பதிவு போடுறாங்க, ஃபேஸ்புக்கில் லைவ் போடுறாங்க. நம்ம தோழர்கள்லாம் கொஞ்சம் வருத்தமடைய வேண்டிய சூழல் வரலாம், சொற்பமான தொகுதிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்கும்போது நமக்கே அவ்வளவு ஆச்சரியமாகவும் வருத்தமாகவும் இருக்குது. மேபி இதை சில பேர் வந்து நீ ஏன்பா வருத்தப்படுற அப்படிலாம் கேட்பாங்க, அதாவது வேற ஏதோ கேட்டு போறாங்க. பட் ரியல் ஃபேக்டருங்கிறத நம்ம பேசணும். ஆன்டி பிஜேபி ஃபோர்ஸஸுக்கெல்லாம் சீட்டுகளை குறைப்பதன் மூலமாக திமுக பொது சமூகத்துக்கு சொல்ல விரும்புறது என்ன சொல்ல விரும்புறீங்க? விசிகாவுக்கோ சிபிஐக்கோ சிபிஎம்முக்கோ கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் என்பது தேமுதிகவை விடவும் ஓபிஎஸ்ஸை விடவும், அல்லது வந்து ஓபிஎஸ் சேர்ந்துட்டாரு திமுக விட்டுருங்க, அல்லது வந்து மக்கள் நீதி மையத்தை விடவும் அதிகமாக யாருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும்? சிபிஐ சிபிஎம் விசிகாவை தான் கொடுத்துருக்கலாம். போன முறை வாங்கின சீட்டு விட ஒரு சீட்டு கம்மியாக வாங்கியிருக்குது சிபிஐ. ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டதே பெரிய விஷயம். சரி ஓகே, அவங்க வந்து பெருசா சிபிஎம் மாதிரி மூர்க்கத்தனமா களத்துல இறங்கி வேலை பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா சிபிஎல் நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்த்தா கொடுமையா இருக்கு. ஒருத்தர் கைது பண்ணியிருக்கிறாங்க, பின்னாடி வருவோம் நம்ம. அப்போ சிபிஎம் வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமான கட்சி கிடையாது. தோழர் சண்முகமா இருக்கட்டும், அந்த கட்சி கட்டமைப்பா இருக்கட்டும், அடித்தட்டு மக்களுடைய உரிமைகளுக்காக தொடர்ச்சியா குரல் கொடுத்து நின்றுகிட்டு இருக்கிறவங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அப்படிதான். இதுல கொடுமை என்னன்னா, இவங்க ரெண்டு பேரும் வாங்காத அடி இல்லை. எல்லா ஊடகங்கள் மத்தியிலையும் ஊடகத்தினர் மத்தியிலையும் இப்படி போயிட்டீங்களே, இப்படி அடிமையாயிட்டீங்களே, இப்படி அப்படின்னு பேசிட்டு எல்லா அடியும் வாங்கிட்டு இருக்காங்க. சண்முகம் கூட சமீபத்துல என்ன ஊடகத்துக்கு சொல்லியிருந்தா, தூய்மை பணியாளர் போராட்டம் நினைக்கிறேன், இப்படி திமுக வந்து பண்ணுவது மூலமா நாங்க களத்துக்கு நாங்க தான் போறோம், மக்களை எப்படி சந்திக்கிறது அப்படின்னு அவருடைய அதிருப்தி. அதுதான்மா இதுல என்னன்னா, எல்லா அதிருப்தியையும் எல்லா விதமான என்ன சொல்றது ஒரு எதிர்ப்புகளையும் வாங்குறவங்க கபச குண்டலமா இவங்க இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப திமுக ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. அப்போ இருக்கிற பிரச்சனையை சந்திக்கிறவங்களும் இவங்க தான், மக்கள்கிட்ட போய் நிக்கிறவங்களும் இவங்க தான், வாக்குகளை அறுவடை பண்ற இடத்துல இருக்கிறவங்களும் இவங்க தான். அப்ப இவங்களையே நீங்க இப்படி இல்ட்ரீட் பண்ணீங்கன்னா இது எப்படி வந்து நாகரிகமான ஒரு விஷயமா? ஆனா இது திமுக எப்படி நினைச்சு இதை வந்து எடுத்துக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன்னா, இவங்களுக்கு என்னதான் கம்மியான தொகுதிகள் கொடுத்தாலுமே நம்மளை விட்டா ஆள் இல்ல, நம்மளை விட்டா இவங்க எங்க போயிட போறாங்க அப்படின்ற ஒரு மனோபாவத்தை தான் பண்றாங்க. ரொம்ப ஒரு தவறான பெரிய மனப்பான்மை. நான் என்ன சொல்றேன்னா, மதிமுகவை கூட இருக்கட்டுமே, அதுக்கு 4 சீட்டு ஒதுக்குறீங்க அந்த கட்சிக்கு, அதுல 3 இணைச்சரம் தெரியுமா? உதயசூரியன். அதை நீ கொடுக்காம இருந்திருக்கலாமே, ஒரு சில பேர் கொடுத்துட்டு ஒதுக்கிட்டு போங்க. 3மே உதயசூரியன் தான் நிக்கணும்னா அது யாரோட எம்எல்ஏ? அவங்க 3 பேரும் மாறுவாங்க, திமுக எம்எல்ஏவா தான் மாறுவாங்க. அப்ப இயல்பாவே நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு தனிப்பட்ட கட்சிக்கு இருக்க வேண்டிய பிரதிநிதித்துவத்தை, அந்த அவர்களுடைய ஜனநாயக உரிமையை நீங்க வந்து அந்த இடத்துல பறிச்சிடுறீங்க. சட்ட ரீதியா உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு, பண்றீங்க, அது வேற. ஆனா இயல்பா யோசிச்சு பாருங்க, மதிமுகங்கிறத மறுமலர்ச்சி திமுக, அந்த கட்சிக்குன்னு ஒரு தனி கட்டமைப்பு இருக்கா இல்லையா? அப்போ நீங்க அவங்களையும் அப்படி வந்து சப்ரஸ் பண்றீங்க. அப்புறம் விசிகாவுக்கும் சீட்டுகளை குறைவா கொடுக்குறீங்க, சிபிஎம் சிபிஐக்கு குறைவா கொடுக்குறீங்க, மக்கள் நீதி மையத்துக்கும் தேமுதிகவுக்கும் கொடுக்கணுங்கிறீங்க. ஏன் அவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுங்க, இப்பதானே வந்திருக்கிறாங்க. ஏன் ஒரு எம்எல்ஏ உள்ள போனா பத்தாதா? இல்ல 5 எம்எல்ஏ உள்ள போவாங்களா என்ன? உங்களுக்காக 2019, 2021, 2024, 2026 தொடர்ச்சியா கூட இருக்காங்க சார். அவங்களை விட்டுட்டு நீங்க வந்து இவங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பீங்களா? அப்ப இது எப்படி வந்து ஒரு சரியான அப்ரோச்சா இருக்க முடியும்? அப்ப தொடர்ச்சியா ஏன் அதிமுக பண்ணுதுன்ற சந்தேகம் எனக்கு வருதுன்னா, எங்கேயோ அவங்க ஒரு காம்ப்ரமைஸா பண்றாங்க வித் பிஜேபி. நான் சொல்ல கனெக்ட் பண்ணிக்க முடியுதா? புரியல. எப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, பிஜேபிக்கு எதிரான சித்தாந்தத்தை வலிமையா பேசக்கூடிய கட்சி திமுக கூட்டணியில யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய வாய்ஸை குறைக்கிறது, அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸை குறைக்கிறது, அவர்களுடைய பிரதிநிதித்துவத்தை குறைச்சிட்டீங்க அப்படின்னா, இப்போ எல்கே சுதீஷ் இருக்கிறாரு, தேமுதிக இருக்கிறது. தேமுதிகவுக்கு தமிழ்நாட்டில் பண்ண வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயா ரஜினி ஐயா விஜயகாந்த் மேல ஒரு பெரிய மதிப்பு இருக்கு, அதெல்லாம் வேற. ஆனா தேமுதிக என்ற கட்சி கடந்த 10-15 ஆண்டுகள்ல தமிழகத்தில் பாஜகவை தூக்கி சுமந்த கட்சியா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு கட்சி தானே அந்த கட்சி. இன்னைக்கு எந்த விதமான கொள்கை கோட்பாடுகளும் மாறாமல், அவங்களுக்கு பெரிய கொள்கை கோட்பாடு இருக்கிறதா நான் நினைக்கல. நண்பர்கள் வந்து வருத்தப்படலாம். ஆனா என்ன கொள்கைன்னு கேட்டீங்கன்னா, வறுமையை ஒழிக்கணும், ஊழல் ஒழிக்கணும், இப்படிதான் பேசுவாங்க. ஆனா அப்படி தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா எல்லா கட்சியும் பிஜேபி தாண்டி தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். திமுகவும் கூட்டணி வச்சிருக்காங்க, அதிமுகவும் கூட்டணி வச்சிருக்காங்க. இல்ல, உங்களுக்கு ஓரளவுக்கான செயல்பாடுகள் ரொம்ப முக்கியமா? இப்ப திமுக வந்து எப்ப கடைசி கூட்டணி வச்சாங்க?
இதை நானே பல முறை சொல்லியிருக்கேன். அதான் பல பேர் சொல்லியிருக்காங்க. நான் இதை வந்து திமுக உடனே முட்டுக்குடுன்னு நினச்சிக்க வேணாம். 2001 வச்சாங்க, அதன் பிறகு எங்கே வச்சாங்க? அப்புறம் அதிகாரத்தில் இருந்தாங்க, ஆட்சியில் இருந்தாங்க, அதெல்லாம் ஓகே. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு கட்சியினுடைய பரிணாம வளர்ச்சி அல்லது பயணம் அல்லது செயல் வடிவம் அப்படிங்கிறது மாறுது. அப்போது காலம் வந்து ஒரு மருந்துன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அப்போ திமுக பண்ண பிழைக்கு வருத்தம் தெரிவித்து மக்கள் ஒரு அடியை கொடுத்து இன்னைக்கு வந்து வேற இடத்துல வந்து நிற்கிறாங்க. அதிமுக எடுத்துக்கோங்க, ஜெயலலிதா மோடியா லேடியான்னு கேட்டாங்க. இன்னைக்கு அந்த கட்சி வந்து திமுக பிஜேபி அலையன்ஸ்ல இருக்கிறாங்க. பிகாஸ் எடப்பாடி என்ன நினைக்கிறாரு, திமுக தோடிக்கலாம் ஒன்னா சேரணும்னு அவர் நினைக்கிறார். அவர் அரித்மெட்டிக் கால்குலேஷன் போடுறாரு, ஐடியாலஜிக்கல் கால்குலேஷன் அவர் போடல. அப்போ இப்படி ஒருத்தருக்கும் ஒரு கால்குலேஷன் இருக்கு. ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா, ஆன்டி பிஜேபிக்காக இயங்கக்கூடியவர்களுடைய நபர்களுடைய கழுத்துக்களை நெறித்துத்தான் நேர் இவர்களுக்கு சீட்டு கொடுக்க வேண்டுமா? ஏன் அதில் கம்மி பண்ண முடியாது அவங்களால? அவங்களுக்கு கம்மி பண்ணி உங்களுக்கு கூடுதலாக கொடுக்கணும். இங்க பண்ண வேண்டியதை ரெசிப்ரோக்கலா பண்ணணும். நீங்களும் உங்களை குறைச்சிக்கிட்டு இவங்களை ஏமா பிசிகா பண்ண வேலையை சிபிஎம் பண்ண வேலையை திமுகவே பண்ணல. சனாதன எதிர்ப்பு மாநாடு அப்படிங்கிறது இடதுசாரிகள் தானே போட்டாங்க. அந்த மேடை தானே ஐயா உதயநிதி எப்படி பேசினாரு? திமுக போட மேடையாது இல்ல, கிடையாது. தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கங்கிறது இடதுசாரி அமைப்பு, அது திமுக அமைப்பே கிடையாது. அதே போல பிசிகாவின் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சனாதன எரிப்பு போராட்டம் நடத்தினாரு. அது யார் பண்ணியிருக்க வேண்டிய வேலை? தீகா பண்ணியிருக்க வேலை, தாப்பத்திகா பண்ண வேண்டிய வேலை. அப்போ பிஜேபியை எதிர்க்கணுன்ற மைய கருவில் ஸ்ட்ராங்கா நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிசிகாவும் சிபிஎம்மும் தான். அப்போ அவங்களுக்கு இவங்க குறைக்கிறாங்கன்னாலே அது வந்து ஒரு நீங்கள் கேட்டீங்க இது எப்படி வேற வழி இல்லாமல் அவங்க இங்கே தானே இருப்பாங்க அப்படின்னு. அவங்க வேற வழி இல்லாமல் இருக்கலாம். களத்தில் இருக்கிறவங்க ஓட்டு போட மாட்டான். எண்ட் ஆஃப் த டே அந்த ஓட்டு கன்வர்ஷன் நடக்கணும். அவங்க ஓட்டு கரெக்டாக போய் உதயசூரியனுக்கு குத்தணும். இப்போ ஒரு இடத்துல விசிகா தொண்டர்கள் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க, அங்கே நிற்கிறது வந்து திமுகவாக இருக்கும். விசிகாவும் சிபிஎம்மும் ஓட்டு போடணுமா வேணாமா? போடணும் தானே. அவங்க போடலாம், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என் கட்சியை அழிக்க பார்க்குறியா உள்ளே வச்சுன்னு அவன் நினச்சி போடலாம், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆனாலும் அவங்க பெருந்தன்மைவாதிகள் என்னை கேட்டிங்கன்னா, நாகரிகமாக சொல்கிறேன், வேறு வழி இல்லாமல் அவங்க போடுவாங்க. ஆனால் அந்த முடிவை தொண்டர்கள் எடுக்க எவ்வளோ நேரம் ஆகிடும்? அந்த இடத்துக்கு ஏன் திமுக அவர்களை தள்ளுகிறதுன்னு கேட்குறேன். இவ்வளவு தூரம் ஏமா இதெல்லாம் விடுமா? தமிழக வாழ்வுரிமை கட்சி அண்ணல் முத்தமிழன் வேல்முருகன் இருக்கிறாரு, இவ்வளவு நாளா வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. கூட்டணிக்குள்ள இருந்தாலும் பல இடங்கள்ல திமுகவோட குறைகளை சுட்டி காட்டி இருக்கிறாரு. இடஒதுக்கீடு தொடர்பா பேசியிருக்கிறாரு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கயான்னு தொடர்ச்சியா கத்தியிருக்கிறாரு. கோயில்ல ஏன் கருவறையில ஏன் தமிழ் ஒலிக்கலன்னு வெளிப்படையா கேட்டாரு. உங்கள் பேட்டியில கூட மரியாதைக்குரிய ஐயா முனவர் பாஷா ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு. தெலுங்குக்காரங்களா ஒன்னு சேர்ந்துக்கிட்டாங்கன்னு சொன்னார். கரெக்டா? ஆமா சொன்னார். யாரை வச்சு சொன்னாரு? சேகர் பாபு, பிரேமலதா அம்மையார், அப்புறம் வந்து நேரு ஐயா, அப்புறம் வந்து ஏவா வேலு, இவங்களெல்லாம் வச்சு ஒரு மாதிரி சொன்னார். இந்த எண்ணம் எல்லாருக்குமே இருக்கு. இந்த எண்ணம் எல்லாருக்குமே இருக்கு. இப்போ சட்டமன்ற வளாகத்துக்குள்ள நீ ரொம்ப பேசுற வேல்முருகன் அப்படின்னு அவரை பேசினத வெளியில ஊடக சந்திப்புல வெளிப்படையாக அறிவித்து பேசியவர் அண்ணன் வேல்முருகன். கோயில் கருவறையில தமிழ் ஏன் ஒலிக்கலன்னு ஒரு தமிழனால உள்ள உட்காந்து கேட்க முடியல அப்படின்னா என்ன காரணம்? சேகர்பாபு ஐயாவோட பின்னணி தான் காரணமா, இல்ல அவருக்கு அந்த நோக்கம் இல்லையா? தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா ஐயா? நமக்கு தெரியல சார். இந்த மாதிரியான உள்ளடி பிரச்சனையால தான் இப்ப வேல்முருகன் வந்து தனித்து நிற்க போதா ஒரு இல்ல அதான் என்னன்னா, இப்போ அவர் தனித்து நிற்க போதா சில பேர் அறிவிச்சாங்க. உடனடியாக அந்த கட்சியில இருந்து நாங்க அப்படிலாம் முடிவு எடுக்கலங்க, தப்பா போட்டுக்கிட்டு இருக்காங்க, வெயிட் பண்ணுங்க, பேசி முடிவு சொல்லுவோன்ற. அவர் என்ன வேணா முடிவு எடுக்கட்டும், அதை பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா இது பொது சமூகத்துக்கு நம்ம என்ன செய்தியை சொல்லணும் அப்படின்னா, அங்க யாருமே மகிழ்ச்சியா இல்லை. ஒரு சீட்டு இவ்வளவு நாளா பயணிக்கிறவருக்கு ஒரு சீட்டு, நேற்று வந்து மக்கள் நீதி மையத்துக்கு 3 சீட்டு 5 சீட்டா? அப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சி பை நேச்சரா அவங்க வந்து பிஜேபி எதிர்க்கிறாங்க. ஒரு ஒரு ப்ரிடாமினன்ட் ஃபோர்ஸா இருக்கிறாங்க. அவர் பெரியார், அம்பேத்கர், பிரபாகரன் எல்லார பத்தி தான் பேசுறாரு. ஏன் வேல்முருகனை வந்து உங்களால் எடுத்துக்க முடியல? அவருக்கு நீங்க சீட்டுகளை ஒதுக்க முடியல. மொழி பிரச்சனை, இனப்பிரச்சனை, காவிரி நீர் பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை, தமிழர்களுக்கான வேலைவாய்ப்பு பிரச்சனை, கலாய்க்க வேண்டியது வேல்முருகன் இல்லை டோல் முருகன் ஏதாவது பேச வேண்டியது. அதை எதிர்ப்பதற்கு கூட திமுக காரங்களால முடியாது, ஆனா அவரால் முடியும்.
அப்போ தொடர்ச்சியா தமிழர்களுடைய பல பிரச்சனைகள் சார்ந்து பேசியவர் தான் திரு வேல்முருகன். அவர் என்ன ஒரு கோரிக்கை வச்சாரு, ஈழத்துல நடந்தது இனப்படுகொலைன்னு அறிவிக்கணும், பொது வாக்கெடுப்பு நடத்த சொல்லி வலியுறுத்தி ஒரு தீர்மானத்தை போடணும்னாரு. ஜெயலலிதா அம்மையார் போட்டாங்கல்ல, ஐயா ஸ்டாலின் போடட்டும்னாரு. அதுல என்ன பெரிய தப்பு இருக்கு? அந்த உணர்வு இருக்கிற ஒரு ஆளாவது உள்ள இருக்கிறாருன்னு மகிழ்ச்சி அடையுங்க. இப்ப விமர்சனம் வைக்கலாமா, அவர் திமுகவோட சேர்ந்துட்டாரு, திராவிடத்துக்கு அடிபணிஞ்சிட்டாரு, ஆச்சு ஊச்சு போச்சு, அதெல்லாம் ரெண்டாவது. சண்டையில கட்சி சண்டையில வெளியில வச்சுக்கோங்க. சட்டமன்ற வளாகத்துக்குள்ள ஒரு குரல் இப்படி தமிழ் சமூகம் சார்ந்து பேசுறாருல, அந்த குரலுக்கு திமுக அளிக்கக்கூடிய மரியாதை என்னன்னு கேட்கிறேன். ஏன்னா திமுகவே விமர்சனம் பண்றாரு, அப்புறம் எப்படி வந்து சீட்டு ஒதுக்குவாங்க, இல்ல கேட்கிற தொகுதிகள்? அதாவதுமா, அவர் விமர்சனமே உங்களுக்கு அவ்வளவு காயமா இருந்தா இது என்ன கொடுமையா இருக்கு? சங்கரையனா இருக்கும்போது போட்டு பொழந்துருக்கிறா அப்படியா ஐயா கருணாநிதி அவர்களை வார்த்தை போர் ரீதியா? கூட்டணிங்கிறதான் தேர்தல், அப்போதான் தேர்தலுக்கு அப்புறம் நான் தான் உனக்கு முதல்ல எதிர்க்கட்சின்னு நீங்கள் இருக்கணுமா வேணாமா? அப்படி ஒன்றும் இவங்க அவ்வளோ பெருசாக கூட பேசலை, சாதாரணமாக பேசினார். பரந்துரை எதிர்த்து பேசினார், 8 மணி நேரம் வேலையை 12 மணி நேரம் வேலையை மாற்றுறது எதிர்த்து பேசினார். எல்லாத்தையும் விசிகா பேசியிருக்கு, தமிழக வாழ்வுரிமை கட்சி பேசி எல்லாரும் பேசியிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு நீ கொடுக்கக்கூடிய மரியாதை என்ன? இவ்வளோதான். அப்போ என்னன்னா, திமுக கூட்டணிக்குள்ள நாளுக்கு நாள் பிரச்சனை அப்படிங்கிறது இந்த சீட்டுகள் ரதி அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ திமுக வந்து ஏன் இதை பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் சந்தேகம் வருது. ஒருவேளை பிஜேபிக்கு எதிரான சக்திகளை, அவர்களுக்கான அந்த பிரதிநிதித்துவத்தை குறைப்பதற்கான வேலையாக அது இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்குள்ள எழுகிறது. தவிர்க்க முடியல. நீங்கள் எப்படி கடந்து போகணும்னு சொல்லுவீங்க? இப்போது கமலுக்கு கம்மியாக கொடுக்குறாங்க சார், ஒப்பீட்டு அளவில் தேமுதிக கம்மியாக கொடுக்குறாங்க சார்னா கம்மியாக தாங்க கொடுக்கணும். தேமுதிகவோட ஓட்டு பர்சன்டேஜ் என்ன, தேமுதிகவோட கொள்கை நிலைப்பாடு என்ன, கமலஹாசனுடைய ஓட்டு பர்சன்டேஜ் என்ன, கமலஹாசனுடைய கொள்கை நிலைப்பாடு என்ன? சென்ட்ரிசம், மையம் தான் ஒரு கொள்கை. மையம்னு ஒரு கொள்கையே இல்லைன்னு பேசினவர் தான் அண்ணன் திருமாவளவனும் திமுக தலைவர் ஸ்டாலினும். நடு சென்டர்னு ஒன்று இல்லவே இல்லை. அதுதான் ஒரு முறை வந்து சீமானவர்கள் சொன்னாங்களே, ஒன்று இடது பக்கம் இல்லை, இல்லை வலது பக்கம் இல்லை, நடுநிலை என்ன ஆவ, லாரி அடிபட்டு செத்து போயிடுவேன், ஒரு பொது மண்டலில் பேசின பேச்சு. அப்போ என்ன, அவர் மையம்னு ஒரு கொள்கை வச்சிருக்கிறார். இப்போ மையம் சென்ட்ரிசம் அப்படிங்கிற கொள்கையை வச்சுக்கிட்டு இருக்கிற கமலுடைய மக்கள் நீதி மையத்துக்கு நீங்கள் எப்படி சீட்டு கொடுக்குறீங்க? அவருக்கு ஒரு எம்பி சீட்டு கொடுத்தாச்சு, அவருக்கு கொடுக்கணும், தேமுதிக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்களுக்கு குறைக்கிறதுக்கு எப்படி நியாயமாக இருக்கும்? காங்கிரஸ் கூட குறைச்சி கொடுத்துருக்கலாமா என்ன கேட்டிங்கன்னா? 28 அதிகம், கம்மியாக்கி கொடுத்துருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அந்த சீட்லேருந்து அண்ணன் திருமாவளவனுக்கும் ஐயா வைகோவுக்கும் அல்லது அண்ணன் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வேல்முருகன் அவர்களுக்கும் அவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கலாம், எடுத்து சிபிஎம்மும் கொடுத்துருக்கலாம். தனிச்சு போக மாட்டாங்க, அந்த முடிவு எடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கான தூச்சல்ன்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டேன், அந்த அளவுக்கான வீரியமான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சூழல் இன்னைக்கு சிபிஎம் இல்லை, விசிகாவும் இல்லை. ஏன்னா அது வேறு மாதிரியான களத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. இவ்வளோ நாளாக நம்ம உருவாக்கி வச்ச இந்த ஃபேசிசத்துக்கு எதிரான ஒரு மனநிலையை நாமளே உடைக்கிற மாதிரி ஆகிடுமே, அதை பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்க ஒன்று பண்ணாங்கன்னா திமுக தாங்காது. ஒரு வேளை நாங்கள் போட்டிடவே இல்லைங்க, ஒரு சீட்டு கூட கொடுக்க தேவையில்ல, நான் பிரச்சாரம் மட்டும் பண்ணணும்னு வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தன் ஓட்டு போட மாட்டான். அந்த நிலைமைக்கு அவங்கள தள்ளிக்கிட்டு இருக்காங்க திமுக. எனக்கு சந்தேகமாக இருக்குது, பொறுத்திருந்து பார்க்கலாம். சரிங்க சார், என்னன்னு பார்க்கலாம். ரிசல்ட் வரும்போது தான் எல்லாமே தெரியும். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.